ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு 2 மெத்தடில் சிக்கன் ரோல் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஈஸ்ட் ரியாக்ட் ஆகட்டும். ஒரு பவுலில் 2.5 கப்பு மைதா, 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 1 கப்பு மாவுக்கு 2 ரோல் வருங்க. பாருங்க, பிசைஞ்சிட்டோம். லாஸ்ட்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே மூடி வச்சிடலாம். இது டபுள் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்டைலில் ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா, இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் அப்படியே மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/2 kg போன்லெஸ் சிக்கன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர் எல்லாத்தையும் கலந்து ஃப்ரீசரில் 1 hour வச்சு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும். பாருங்க, சிக்கன் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 1.5 தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கின பிறகு ஊற வச்ச சிக்கன், அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாதி வெந்த பிறகு 1/2 லெமன் பிழிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகட்டும். தயிரில் ஊற வச்சதால சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துருங்க. பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் குறைச்சி லெமனை கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரோலுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க, ஈஸ்ட் போட்டு பிசைஞ்ச மாவு டபுள் ஆயிடுச்சு. எனக்கு அப்ராக்சிமேட்டாக 2 hours ஆச்சு. இதில் இருந்து ஒரு ரோலுக்கு தேவையான மாவு எடுத்து தேய்ச்சிக்கலாம். பாருங்க, தேய்ச்சிட்டோம். இது தோசை தவால போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ரோலுக்கு தேவையான பேஸை ரெடி பண்ணிட்டோம். இது மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன், கொஞ்சம் கோஸு, வெள்ளரிக்காய், கொஞ்சம் மயோனீஸ் எல்லாம் சேர்த்து ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு ரோல் ரெடி பண்ணி எப்படி வருது பார்க்கலாம். ஈஸ்ட் யூஸ் பண்ண மாவில் ரோலுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் பரோட்டா மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ரோலுடைய டேஸ்ட்டு லைட்டாக பரோட்டா டேஸ்ட் இருக்கும். ஏன்னா மைதா கம்மியாக சேர்த்துருக்கோம். இந்த 2 மெத்தட்லுமே ரோல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.